ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆர்க்லாண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஒர்க் ஸ்பேஸ் இன்டீரியர் டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கொரோனா சிச்சுவேஷனுக்கு அப்புறம் நிறைய பேர் வீட்டிலேயே இருந்து வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சது. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் சிச்சுவேஷனில் நம்ம வீட்டையே எப்படி ஒரு ஒர்க் ஸ்பேஸாக மாற்றலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஏன் நம்ம வீட்டை ஒரு ஒர்க் ஸ்பேஸாக மாற்றணுங்கிறத பற்றி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம வீட்டில் நமக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் செட்டப் இல்லாதனால நமக்கு ஒர்க் பண்ணுற மூடே இருக்காது. அதனால நம்ம ப்ரொடக்டிவிட்டி ரொம்பவே கம்மியாகும். நம்ம வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அடிக்கடி அக்கர் ஆகிட்டே இருக்கும். அந்த ப்ராப்ளமையும் நம்ம இந்த ஒர்க் ஸ்பேஸில் சால்வ் பண்ண முடியும். மூணாவதாக நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான என்வாயர்மெண்ட், ஸோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டி ரொம்பவே பூஸ்டப் ஆகும். நம்ம போகக்கூடிய ஆஃபீஸில் எப்படி அந்த ஆஃபீஸ் செட்டப் நம்மளை ஒர்க் பண்ண என்கரேஜ் பண்ணுதோ, அதே மாதிரி நம்ம வீட்டில் உள்ள ஒர்க் ஸ்பேஸும் நம்மளை ஒர்க் பண்ண என்கரேஜ் பண்ணணும். இதனால நம்ம ப்ரொடக்டிவிட்டி மட்டும் அதிகமாகாது, நம்மளோட க்ரியேட்டிவிட்டியும் ரொம்ப அதிகமாகும். யாருக்கெல்லாம் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஸ்பேஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் கோயிங் பீப்புள், அப்புறம் ஃப்ரீலான்சர்ஸ், பிளாகர்ஸ், அப்புறம் ஸ்டூடியோ செட்டப் வேணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த ஒர்க் ஸ்பேஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் வீட்டிலேயே இருந்து வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு கூட இந்த ஒர்க் ஸ்பேஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் நம்மளை ஒர்க் பண்ண மோட்டிவேட் பண்ணணும். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கிற ஒர்க் ஸ்பேஸ் ஒரு எக்ஸிஸ்டிங் கிச்சன், அதை நாங்கள் அப்படி கம்ப்ளீட்டாக ஆஃபீஸ் செட்டப்புக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸாக நாங்கள் ரீடிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கும் உங்கள் வீட்டில் ஒரு ஒர்க் ஸ்பேஸ் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஒர்க் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஒர்க் ஸ்பேஸ் மாதிரியே எல்லார் வீட்லேயும் ஒரு பெரிய 100 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸ் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. எவ்வளோ ஸ்பேஸாக இருந்தாலும், ஒரு சின்ன ஸ்பேஸாக இருந்தாலும், ஒரு பெரிய ஸ்பேஸாக இருந்தாலும், அதை கண்டிப்பாக நம்மளால் ஒரு ஒர்க் ஸ்பேஸாக மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் மாற்ற முடியும். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கிற இந்த டிசைனில் நாங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். பின்னாடி பிரிக் டெக்ஸ்சர் கொடுத்து ஒரு டீக்குட் மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்கோம். இது மாதிரி ஒருத்தவங்களோட ரிக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு ஒர்க் ஸ்பேஸ் பண்ணி தர முடியும். இப்போது அடுத்ததாக ஒரு கேள்வி வரும், இந்த ஒர்க் ஸ்பேஸ் பண்ண எவ்வளோ செலவாகும் அப்படின்னு.
ஒருத்தவங்களோட ரிக்குவயர்மெண்ட்டை பொறுத்து அந்த டிசைனை பொறுத்து செலவு மாறும். இதுக்கு லட்சக்கணக்கில் செலவாகுமான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ரொம்ப லட்சக்கணக்கில் எல்லாம் செலவாகாது. இப்போது எதுக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் தேவைப்படும்னு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் உங்கள் வீட்டில் தேவைப்படுமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவிலேயே நான் நம்பர் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அந்த நம்பர் மூலிமா. நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒர்க் ஸ்பேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் எங்களோட டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.